ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரண்டா ரேஸ். நான் உங்கள் சஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்சஸ் சபார்டினேட் சர்வீஸ்ல நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஓஎம்ஆர் கிடையாது. நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி நமக்கு வந்து பேங்கிங் எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு. ஸோ இதுல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, யார் யார் அப்ளை பண்ணலாம், இது எல்லாமே நம்ம வந்து டீடைலா பார்க்கலாம். ஸோ முதல்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவராலா 31 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. 31 வேகன்சிஸ் அப்படிங்கிற நமக்கு வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு பே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லெவல் 18 பே கிட்டத்தட்ட நமக்கு வந்து குரூப் 2 விட கொஞ்சம் அதிகமா தான் சொல்லியிருக்காங்க. 36,900ல இருந்து 1,35,100 வரைக்கும் நமக்கு ஸ்கேல் ஆஃப் பே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இந்த வேகன்சிலே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் அப் பண்றாங்க. எப்படி ஸ்பிளிட் அப் பண்றாங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில 20 வேகன்சி, பயாலஜில 4, பிசிக்ஸ்ல 3, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்த்து வந்து 4. ஸோ மொத்தமா 31 வேகன்சி தான் இந்த ஸ்பிளிட் அப் அப்படிங்கிறது. ஸோ இதுல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 26ஆம் தேதி மே 26, இந்த மாசம் 26 இல்ல மே 26ஆம் தேதி நமக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு. எக்ஸாம் எப்போ நடத்தப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 23 பேப்பர் 1 பேப்பர் 2 ஆட்டு 2 எக்ஸாம். ஓகேவா? பேப்பர் 1 மார்னிங் நடக்கும், பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் நடக்கும். பேப்பர் 1 வந்து சப்ஜெக்ட் பேப்பர், பேப்பர் 2 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் ஜிஎஸ்ஸும் இருக்கக்கூடியது. அப்போ 2 பேப்பர் இருக்கும். எக்ஸாம் எப்போ அப்படின்னா ஜூலை 23, அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 26. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் டிகிரி இந்த சப்ஜெக்ட் ஃபார் த குரூப் ஆஸ் ஷோன் இந்த எக்ஸ்பிளனேஷன் பிலோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எம்எஸ்சி டிகிரி இல்லைன்னா எம்எஸ்சி டிகிரி இந்த சப்ஜெக்ட் ஃபார் த நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து எம்எஸ்சி பண்ணியிருந்தா வந்து தாராளமா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் பண்ணா எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் பண்ணாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல எந்தெந்த இதுல எம்எஸ்சி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பயாலஜினா ஆந்த்ரோபாலஜி, பயாலஜி, சீராலஜி, டிஎன்ஏ. ஸோ வந்து இதுல என்னென்ன சப்ஜெக்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிசிக்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே நமக்கு இதுல நீங்க இந்த எந்த டிகிரியில் நீங்க எம்எஸ்சி பண்ணியிருந்தாலும் தாராளமா நீங்க எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம இல்லைன்னா எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இதுல இன்னொன்று முக்கியமான நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு சந்தேகம் வரப்படுது. இண்டிவிஜுவல் சூப்பர்ஸ் எம்எஸ்சி டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்கா ஒரு டிகிரி பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில வந்து மேஜர் சப்ஜெக்ட்ல இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் முக்கியம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா எலிஜிபிளான்னு கேட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு நீங்க வந்து பேசிக் டிகிரியில பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஒரு மேஜர் சப்ஜெக்டா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா எலிஜிபிள். ஓகேவா? இந்த நோட்டிபிகேஷனை நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ எப்படி எக்ஸாம் அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ். ஓகேவா? பேப்பர் 1 பாத்தீங்கன்னா நம்ம மேல பார்த்தோம் ஃபாரன்சிக் சயின்ஸ்ல எம்எஸ்சி பண்ணிக்கலாம், இல்ல பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க வந்து பிசிக்ஸ் இதுல வந்து ஒரு சப்ஜெக்ட்ல வந்து டிகிரில பேசிக் டிகிரில பண்ணிருக்கணும். ஸோ இந்த 5ல நீங்க எந்த இதுல எலிஜிபிளோ அந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் 1 டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 200 கொஸ்டின் 300 மார்க்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம பேப்பர் 2 பாத்தீங்கன்னா நார்மல் தான், நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியும் ஜிஎஸும் இருக்கிறது தான். அது எப்பவும் போல நமக்கு வந்து 100 கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஓவராலா 300 மார்க்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது போக இன்டர்வியூ 60 மார்க் இருக்கு. ஸோ இன்டர்வியூ 60 மார்க், ஓவராலா 510 மார்க் எக்ஸாம். ஸோ பேப்பர் 1 வந்து நமக்கு சப்ஜெக்ட் பேப்பர், பேப்பர் 2 ஆஸ் யூஷுவல் நமக்குள்ளது மாதிரி தான். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியும் இருக்கும், நமக்கு வந்து ஜிஎஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம். அடுத்த சிலபஸ் நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸ் போயிடலாம் டைரக்டா. ஸோ ரிசர்வேஷன் எல்லாமே சேம் தான், நமக்கு எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்களோ அது நமக்கு சேம் தான். ஸோ இப்போ ஈக்குவலன்ட் டிகிரியும் கொடுத்துருக்காங்க. வேற என்னென்ன டிகிரி படிச்சா எலிஜிபிள் நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பார்த்துக்கலாம் தாராளமா. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சிருந்தா என்ன சிலபஸ், அதே மாதிரி பயாலஜி படிச்சிருந்தா என்ன சிலபஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சிலபஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஎஸ்க்கும் அதே மாதிரி நமக்கு சிலபஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜிஎஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் நமக்கு எப்பவும் போல சேம் தான். ஸோ அதே சிலபஸ் தான் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு, பெருசா எந்த டிஃபரன்ஸும் நமக்கு இல்லை. ஓகே, ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியோகிராஃபி எல்லாமே, இந்தியன் பாலிட்டி இதுதான் நமக்கு ஆஸ் யூஷுவலா இருக்கிறது. ஸோ இது எக்ஸாம்லாம் எப்போ முடியும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ எப்போ இந்த ப்ராசஸ்லாம் முடியும் அப்படின்னு. ஸோ இதுக்கும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஸோ ரிசல்ட் வந்து ஜூலைல எக்ஸாம் நடக்கு அப்படின்னா அக்டோபர்ல ரிசல்ட் வந்துடும்.
ஓரல் டெஸ்ட் வந்து நவம்பர்ல நடக்கும். இன்டர்வியூ அப்படிங்கிற நவம்பர்லயே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடும். ஓகேவா? சோ இந்த எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க, எம்எஸ்சி டிகிரி இதுல பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சோ அப்ளை பண்ணிட்டு தாராளமா எழுதலாம். சோ இது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கு. டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங் அப்படின்னு. சோ இந்த 2023ல ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வராண்டா ரேஸ்ல இணைஞ்சு உங்களுடைய பயணத்தை தொடரலாம் நீங்க. சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வராண்டா ரேஸ்ல இணையணும் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா போதும் எங்க டீம் கால் பேக் பண்ணுவாங்க. இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அதுக்கு கூட நீங்க தாராளமா கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.